தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பிலே தபால்காரர் தேர்விலே தமிழகம் மட்டுமல்லாமல் இதர மாநிலங்களிலே நம்முடைய தமிழகத்திலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் தபால்காரர் தேர்வில் மட்டும்தான். அந்த கேள்விகள் அனைத்தையும் தொகுத்து கணிதத்திலே தபால்காரர் தேர்விலே என்னென்ன மாதிரியான கேள்விகள் ஏற்கனவே தேர்வுகளிலே கேட்கப்பட்டிருக்கிறது, அதாவது புதிய சிலபஸ் வந்த பின்னால் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வித்தாள்களுடைய அந்த கேள்விகளை எல்லாம் தொகுத்து அதனுடைய அடிப்படையிலே இன்று இந்த வகுப்பானது நடக்க இருக்கிறது. அதாவது கணிதத்திலே கடந்த தேர்விலே கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை பொட்டித்தான் இன்றைய வகுப்பானது நடக்க இருக்கிறது. இந்த வகுப்பை முழுமையாக நீங்கள் அனைவரும் கவனத்துடன் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி விஜய் அண்ணாமலை அவர்களை பாடத்தை நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். விஜய், நீங்க பாடத்தை நடத்த ஆரம்பிங்க. அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருங்க விஜய் நீங்க. எஸ் சார். சரி, இப்போ இந்த क्वेश्चन பார்த்தோம்னா the population of a town is 3,76,000 if it increases at the rate of 10% per annum, what will be the population after 2 years? இந்த மாதிரி क्वेश्चन வந்து ஆஃப்டர் 2 years மட்டும் இல்ல 3 years அப்படின்னு கூட கேட்கலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல இப்ப இருக்கிற நம்பர் 3,76,000 இதுல 10% 10%னா என்ன பண்ணும், ஒரு பாயிண்ட் வந்து மூவ் பண்ணும். கரெக்டா? 10% வந்து 37,600. அப்ப இதை கூட்டிப்போமா? இது முதல் வருஷம் என்ன ஆகும்? 0,0,6,3,1,1,1,4 4,13,600 அப்படின்ட்டு வந்து வருது. ஓகே, இது முதல் வருஷம் முடிகிறப்ப ஃபர்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் என்ன ஆகுது? 4,13,600ல 10% எவ்வளவு? 41,360. அப்போ கூட்டணும்னா 0, 6, 9, 4, 5, 4. அப்போ 4,54,960. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து ஒரு நம்பருக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து நீங்க தேவையான பர்சன்டேஜ் இப்போ எடுத்துக்காட்டுக்கு 14,420 இதுல 10% அப்படின்னா 10% என்ன வரும்? 1,442. இது 10%. இப்ப 20% கேக்குறாங்கன்னா இதை வந்து 2 மடங்கு. அப்ப 28,84. சப்போஸ் 30% கேக்குறாங்கன்னா இதுல 3 மடங்கு. சப்போஸ் 25% 50% கேக்குறாங்கன்னா 50% அப்படின்னு கேக்குறாங்கன்னா இதுல பாதி 14ல பாதி வந்து 7, 420ல பாதி 210, 50%. 25% அப்படின்றது 50ல பாதி. அப்ப 72ல பாதி வந்து 36, 10ல பாதி 5, 3,605. அப்ப பர்சன்டேஜ் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெளிவா கத்துக்கிட்டோம்னா ஈஸியா நம்மளால பெட்டரா வந்து சொல்ல முடியும். அப்போ அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? ரைட். என்ன பண்ணணும்? இன்னொரு வாட்டி வந்து சொல்லுவோமா? முதல்ல இப்ப இந்த क्वेश्चनல எவ்வளவு கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க? பாப்புலேஷன் 3,76,000. ஒரு ஆண்டுக்கு வந்து 10% அதிகமாகுது. அப்போ 3,76,000ல 10% 37,600. அடுத்து அதோட கூட்டுத்தொகை வந்து 4,13,600. இப்போ இதுல வந்து 10% 41,360. அதை கூட்டணும்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இப்போ இதுவே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் வந்து வரும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே
ஈஸியா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். The cost price of 20 apples is the same as the selling price of X apples. If the profit is 25%, then the value of X is. இப்போ cost price, selling price இருக்கு. selling price, cost price, selling price. cost price அப்படின்றது வந்து என்னது? ஒருத்தங்க ஒரு தொழிலாளி இருக்காங்கன்னா, ஒரு முதலாளி இருக்காங்கன்னா, சின்ன ஒரு முதலாளி இருக்காங்கன்னா, அவங்க எப்படி வந்து ஒரு பொருள் ஒரு இடத்துல வாங்குறாங்க, ஒரு சின்ன வந்து லாபம் வந்து வச்சுட்டு, ப்ராஃபிட் லாபம் வச்சுட்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட், அதுதான் செல்லிங் பிரைஸ். இப்போ இவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 apples is the same as the selling price of X apples. If the cost price is 25%, then the value of X is. இப்போ இது மாதிரி வந்து சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பெர்சன்டேஜ் அப்படின்ட்டு வந்து வரப்ப வந்து நீங்க வந்து சிம்பிளா வச்சுக்கணும். முதல்ல வந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுனா, டீன்ற அந்த ஆன்சர் தவறு. டீன்ற அந்த ஆன்சர் வந்து தவறா இருக்கு. ஆல்ரைட். இப்போ ஒருத்தங்க வாங்குறாங்க, விற்கிறாங்க. ஈஸியா வந்து டக்குன்ட்டு வந்து ஆன்சர் ஒருத்தங்க வந்து சொல்லிட்டாங்க. 20ல 25%, 20ல 25%, 20ல 25% அப்படின்றது வந்து 5. அப்போ 20ல இந்த 5 கழிச்சோம்னா 20ல 5 போச்சுன்னா 15. அவ்வளவுதான் ஆன்சர். 20ல 5 போச்சுன்னா 15. இப்ப பாருங்க, 20 ஆப்பிள் அதோட ப்ராஃபிட் 25%. நம்ம என்ன சொன்னோம், 20ல 50% வந்து 10, 20ல பாதி, 50%ல பாதி வந்து 5. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல மொத்தம் 20 ஆப்பிள்ல அந்த 5 வந்து காஸ்ட் அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து கழிச்சோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 15. அப்ப ஆன்சர் என்ன? 15. 15 தான் வந்து ஆன்சர். ஆல்ரைட். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சிம்பிளா ஒரு கொஸ்டினை வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால வந்து இமீடியட்டா ஆன்சர் வந்து போட முடியும். இப்போ இதே மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ப்ராஃபிட் வந்து டிஃப்ரெண்டா வந்து ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுவோமா? இப்ப பாருங்க, 20 ஆப்பிள் ஆ 20 ஆப்பிள் இருக்கு, 25% ப்ராஃபிட். அப்போ 20ல 25% அப்படின்றது எவ்வளவு? 50% 10, 25% வந்து 5. அப்போ மொத்தம் இருக்கிற அந்த 20 ஆப்பிள்ல இந்த 5 ஆப்பிள வந்து மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 20ல 5 போச்சுன்னா 15. அவ்வளவுதான் வந்து ஆன்சர். 15 தான் வந்து ஆன்சர். இப்போ தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, 20 ஆப்பிளோட காஸ்ட் பிரைஸ். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆப்பிளோட வந்து விலை வந்து 100 ரூபான்னு வச்சுக்கலாமா? 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு ஆப்பிளோட விலை வந்து 100 ரூபாய். 20 ஆப்பிள் எவ்வளவு? 2000 ரூபாய் போச்சா? 20 ஆப்பிள் 2000 ரூபாய் போச்சு. இப்போ அதை வாங்கிட்டு வெளியில ஒரு லாபத்துக்கு ப்ராஃபிட்க்கு நம்ம வந்து விற்க போறோம். ஒரு ப்ராஃபிட்க்கு நம்ம வந்து விற்க போறோம். எவ்வளவு ப்ராஃபிட்? 25%. 25%. ஓகேவா? 25% வந்து ப்ராஃபிட் வச்சு வந்து விற்க போறோம். அப்போ வந்து அந்த 25% அப்படின்றது வந்து என்னது? அப்படின்றது வந்து என்னது? ஒரு ஆப்பிளுக்கு வந்து லாபம் எவ்வளவு வருது? 125 ரூபாய் வருது. ஓகேவா? 25% வந்து ப்ராஃபிட்ல,
அப்ப வந்து எவ்வளவுக்கு விக்கிறாங்க? 125 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? இந்த 2000 காஸ்ட் பிரைஸ் 20 இதோட காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸ் எக்ஸ் இன்டூ 125 இதுவும் வந்து சேம்னு சொல்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2000 டிவைடட் பை 125 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு ஓகேவா 2000 டிவைடட் பை 125 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஆல்ரைட் ஓகேவா ரைட். அப்போ ஆன்சர் என்ன ஆகுது? 2000 ரூபாய். எந்த பெர்சன்டேஜ் அது மாதிரி வந்து சம் வந்து வருதுனாலும் நம்ம வந்து திங்க் பண்ணணும். திங்க் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு பொருளோட விலையை வந்து நீங்களே நிர்ணயிக்கலாம். நிர்ணயிச்சுட்டு அதோட விலைக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். எப்பயும் இது மாதிரி வந்து இந்த பர்சன்டேஜ்ல வரும்போது பொருளோட விலைகள் வந்து 100 ரூபாய் அப்படின்ட்டு வந்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ரிசல்ட் வந்து ஆன்சர் வந்து கரெக்டா வரும். அப்போ 2000 டிவைடட் பை 125 2000 டிவைடட் பை 125 25ல கழிக்கலாமா? 5 200 எத்தனை வாட்டி போகுது? 80 வாட்டி. 1 16 ஆன்சர் 16 வருது. ஓகேவா ஆன்சர் 16 வந்து வருது. அப்போ பி தான் வந்து ஆன்சர். ரைட். 5 ஆப்பிள வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசுறப்ப வந்து 5 ஆப்பிள வந்து பேஸ் பண்ணி வந்து பேசணும். 5 ஆப்பிள் வந்து இல்ல. இது வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன வந்து சொல்றோம்? 2000 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஒரு இதோட வந்து 25 ரூபாய் 25% ப்ராஃபிட் வச்சு 125 போடுறோம். அப்ப நம்மளுக்கு வந்து வர ஆன்சர் வந்து 16 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16 தான் வந்து கரெக்டான ஆன்சரா வந்து வரும். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா? இப்போ 20 ஆப்பிள் இருக்கு. காஸ்ட் வாங்குறாங்க. இந்த 20 ஆப்பிள் வந்து 25% ப்ராஃபிட்ல விக்கிறாங்க. அப்போ ஒரு ஆப்பிளோட விலை 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சோம்னா மொத்தம் வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து 2000 ரூபாய். அப்போ ப்ராஃபிட் 25% ப்ராஃபிட்னா 125 ரூபாய். 100 ரூபாய் பிளஸ் 25% ப்ராஃபிட் வந்து 125 ரூபாய். அப்போ 20 ஆப்பிளோட காஸ்ட் பிரைஸும் ப்ராஃபிட்டோட செல் பண்ற எக்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து விற்கிறோம்னா அதோட பிரைஸும் சேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு எக்ஸ் இன்டூ 125 அதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? டிவைடட் பை 125 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 16 வந்து கிடைக்கும். ஓகேவா ரைட். அதுதான் வந்து ஆன்சர். சிம்பிளிஃபை. அடுத்த கொஸ்டின் சிம்பிளிஃபை. ரைட். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்றதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன? போர்ட் மாஸ். போர்ட் மாஸ் அப்ளை பண்ண போறோம். பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அப்புறம் சப்ராக்ஷன். பிராக்கெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல வந்து பார் இருக்குன்னா அதை தான் சால்வ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பெராந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வந்து பிராக்கெட் சால்வ் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் சால்வ் பண்ணும். அதுக்கப்புறம் பிரேசஸ்னு சொல்லக்கூடிய இந்த பிராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணும். ஆல்ரைட். அப்போ நம்மளுக்கு இருக்கிறதுல என்னென்ன இருக்கு? பிராக்கெட் பெரிய பிராக்கெட்குள்ள இது இருக்கு. அப்போ தனித்தனியா இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணும். அந்த பிராக்கெட்குள்ளேயே வந்து ஆஃப் ஒன்னு இருக்கு. ஆஃப் ஒன்னு இருக்கு. ஆல்ரைட். அப்ப முதல்ல இந்த ஆஃப் தான் சால்வ் பண்ணும். என்ன ஆகும்? 72 minus 12 divided by 3 of 6 அப்படின்னா வந்து 3 into 2 6. 3 of 2 னா 3 into 2 6. அடுத்து என்ன பண்ணும்? 12 divided by 6 போட்டோம்னா 72 minus 2 மாறிடும்.
அடுத்து 72 minus 2 போட்டோம்னா 70. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்க 70 வந்துருச்சா? இந்த பிராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணோம்னா பிளஸ் 18 minus 6 12 டிவைடட் பை 4 இருக்கு. அப்போ திருப்பி டிவிஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போ 70 பிளஸ் 3 ஆன்சர் 73. ஓகேவா? அப்போ போர்ட் மாஸ் முதல்ல பிராக்கெட் சால்வ் பண்ணணும், அப்புறம் ஆஃப் சால்வ் பண்ணணும், அப்புறம் டிவிஷன் சால்வ் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும், அடிஷன் சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ஷன் சால்வ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து ஃபாலோ பண்றப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டா வந்து வரும். ஆல்ரைட்? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 72 minus 12 divided by 6. அடுத்து இங்க பக்கத்துல இருக்க பிராக்கெட் சால்வ் பண்ணனா 12 divided by 4 இருக்கு. இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணனா 72 minus 2 plus 12 divided by 4 இருக்கு. அடுத்து 70 plus 12 divided by 4. இதை சால்வ் பண்ணனா 70 plus 3 73. அப்போ 73 தான் ஆன்சர். 73 தான் வந்து டிக் பண்ணும். ஆல்ரைட்? ஓகே. அப்போ இது வந்து நெக்ஸ்ட் டைப். ஆல்ரைட்? சரி, சிம்பிளிஃபைலே வந்து அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து பவர் சால்வ் பண்ணணும், பிராக்கெட் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆன்சர் போடணும். அப்போ 6 பிளஸ் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள 16 minus 4 12 டிவைடட் பை 2 பவர் 2. இதுக்கு மீனிங் என்ன? 2 ஸ்கொயர்னு அர்த்தம். ஆல்ரைட்? 4 பிளஸ் 2. சரியா? இதுல இந்த 4 பிளஸ் 2க்கு வந்து இன்னொரு பிராக்கெட் இருக்கு, மைனஸ் 2 இருக்கு. அடுத்து 6 பிளஸ் 12 divided by 6 minus 2. Six minus 2. All right. Next 6 plus இதை சால்வ் பண்ணனா 2 minus 2. 2 cancel ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் 6. All right. அப்போ இன்னொரு வாட்டி வந்து சொல்லணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி சொல்லணும்னா 6 பிளஸ் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள குட்டி பிராக்கெட் வந்து சால்வ் பண்ணோம்னா 12 டிவைடட் பை இங்க உள்ளுக்குள்ள இன்னொரு parenthesis bracket இருக்கு 4 plus 2 minus 2. ஆல்ரைட்? அடுத்து 6 plus 12 divided by 6 minus 2. 6 plus 2 minus 2. கேன்சல் பண்ணோம்னா ரிமைண்டர் 6. ஓகேவா? அப்போ இந்த சம்ம வந்து இப்படிதான் வந்து சால்வ் பண்ணும். பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து ஒர்க் பண்ணும். இப்ப பாருங்களேன், A, B and C can do a piece of work in 8 days. A, B, C 3 பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலைய எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாங்க? 8 நாள்ல முடிக்கிறாங்க. B and C together 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து 24 நாள்ல முடிக்கிறாங்க. B alone can do it in 40 days. In what time will it be done by C alone? இப்போ இதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா டைம் அண்ட் ஒர்க் பத்தி வந்து உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கணும். டைம் அண்ட் ஒர்க்னா வந்து என்னது?
இப்ப வந்து ஒரு நபர் வந்து இருக்காங்க. இப்போ தினேஷ் அப்படின்ட்டு ஒரு பர்சன் இருக்கான். ஒன் மினிட். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அது எல்லா இடத்துலயும் வந்து நிறைய பேர் வந்து லூஸ் பண்றது இந்த டைம் அண்ட் ஒர்க் சம்ல தான் வந்து ஈஸியா மார்க் வந்து லூஸ் பண்றாங்க. டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நபர் தினேஷ்னு ஒரு பர்சன் இருக்காங்க. தினேஷ் ஒரு வேலையை வந்து 10 நாள்ல முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாள் அவரோட வேலை பார்த்தோம்னா மொத்த வேலை 1, அதுல டிவைடட் பை 10 தினேஷோட ஒரு நாள் வேலை. இப்போ கருணாகரன் இன்னொரு பர்சன் இருக்காங்க. அவங்க 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப கருணாவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? 1/20. ஆல்ரைட். கருணாகரனோட ஒரு நாள் வேலை வந்து 1/20. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா இதோட எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இங்க ரெண்டுமே வந்து சேம் ஆக்கணும். அதனால என்ன பண்றோம்? இங்க இன்டூ 2 டிவைடட் பை 2 போட்டோம்னா இன்டூ 2 டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு இங்க கீழே 20 ஆயிடுமா? 2/20 பிளஸ் 1/20. இப்ப கீழே சேம் ஆயிருச்சா? அப்ப ஆட் பண்ணிடலாம். 20/3. ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு நாளோட வேலை. ஓகேவா? தினேஷ் வந்து ஒரு நாள் வந்து 10 நாள்ல வந்து வேலை முடிக்க ஒரு நாளைக்கு வந்து 1/10 ஒர்க் பண்றாரா? அப்ப இதோட ரெசிப்ரோக்கல் 10/1 தான் வந்து மொத்தம் எத்தனை நாள் வந்து ஆயிருக்கு அப்படின்றது. இதே மாதிரி 3/20 ஆயிருக்கு. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் 20/3. இவங்க 2 பேர் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 6 நாள் 1/3 6 1/3 டேஸ் வந்து ஆகும். இது கான்செப்ட். ஆல்ரைட். இப்போ இதுவே வந்து 3 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா 1/A பிளஸ் 1/B பிளஸ் 1/C. இதுதான் வந்து மொத்தம் இவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற நாள் வந்து எத்தனை நாளோ அது இந்த இடத்துல போடுவோம் நம்ம. இப்போ இததான் இந்த சம்ல கேட்டிருக்காங்க. 3 பேர் A, B and C can do a piece of work in 8 days. அப்போ 1/A plus 1/B plus 1/C இது வந்து 1/8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. ரெண்டாவது B and C together do it in 24 days. பியும் சியும் மட்டும் ஒர்க் பண்றாங்கன்னா ஏவை தவிர்த்து பியும் சியும் மட்டும் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு நாள்ல முடியுது? 1/B பிளஸ் 1/C இது வந்து 24 நாள்ல முடியுது. அப்போ ஒரு நாள் வேலை வந்து 1/24. பிக்கு மட்டும் பி மட்டும் 40 நாள்ல முடிக்கிறார். 1/40. ஓகேவா? பி மட்டும் 40 நாள்ல முடிக்கிறாரு தனியா. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்ன? எவ்வளவு நாள்ல சி மட்டும் முடிக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ இதுல இந்த ஏபிசிக்கு வந்து வேலையே இல்லை. இப்போ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு 8 நாள் கொடுத்துட்டாங்க. ஆனா 1/40 பிளஸ் 1/C இது 1/24 சொல்லிட்டாங்க. 1/24 சொல்லிட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்மளால வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்ல. அப்போ 1/C ஈக்குவல் டு 1/24 மைனஸ் 1/40. 1/24 மைனஸ் 1/40. இப்போ 24க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுப்போமா? 24க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 24 40 ரெண்டுமே 4ல போகுமா? 6 10 திருப்பி 2ல போகுமா? 2ல போச்சுன்னா 3 5. அப்போ 15 5 3 15 15 2 30 34 120. அப்ப 120 தான் எல்சிஎம். இந்த இடத்துல 2 இடத்துலயுமே 120 ஆக்கணும். அதனால இங்க என்ன பண்றோம்? 5ஆல மல்டிப்ளை பண்றோம். இந்த இடத்துல
40 வந்து எத்தனை வாட்டி வந்து 120 இருக்கு? 3 வாட்டி வந்து இருக்கு. அப்போ 5 divided by 120 minus 3 divided by 120 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 2 divided by 120. அப்ப கேன்சல் பண்ணோம்னா 1/60 கிடைக்குதா? இதோட ரெசிப்ரோக்கல் 60. 60 days தான் ஆன்சர் வரும். அப்போ 60 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். கொடுத்திருக்க டேட்டா எது வேணா இருக்கட்டும். ஆனா அதுக்கு தேவையான என்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணா போதும். இப்ப சப்போஸ் ஏன்ற வந்து பர்சனுக்கு வந்து கேக்குறாங்கன்னா நம்ம யோசிக்கலாம். ஓகே, இந்த ஏன்றது வந்து பர்சனுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆனா வந்து இங்க டைரக்டா சி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி அண்ட் சி இதை வச்சே நம்மளால வந்து ஆன்சர் சொல்லிட முடியும். அதுதான் 1/60 அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்றோம். சம் புரிஞ்சுதா இல்ல இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? சரி, அடுத்த சம் போயிடலாமா? The vegetable vendor has a sale of rupees 5,000 5435 ரூபாய் சேல் பண்றாரு. வெஜிடபிள் வெண்டர் 5435 ரூபாய், 5927 ரூபாய், 5885 ரூபாய், 5230 ரூபாய், அப்புறம் 8562 ரூபாய். இது ஒவ்வொரு மாசமும் கன்சிக்யூட்டிவா வந்து 5 அடுத்தடுத்த மாசம் வந்து பண்றாங்க. ஓகேவா? How much sale must he have in the 6th month so that he gets an average sale of 1500 rupees? இப்ப இந்த வெஜிடபிள் வெண்டர் வந்து முத மாசம், 2வது மாசம், 3வது மாசம், 4வது மாசம், 5வது மாசம், இப்போ இந்த 5 மாசம் வந்து கொடுக்குறாரு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 6வது மாசத்துல எவ்வளவு சேல் பண்ணா 5500 ரூபாய் வரும் அப்படின்ட்டு வந்து 5500 ரூபாய் வரும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரைட், 5500 வரணும். நம்மளுக்கு ஆவரேஜ்னா வந்து முதல்ல வந்து என்ன தெரியும்? ஆவரேஜ்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்? ஆவரேஜ் அப்படின்றது வந்து எக்ஸ் பார் ஆவரேஜ் எக்ஸ் பார் ஆவரேஜ்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் வந்து எக்ஸ் பார் சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n எத்தனை இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? இதோட ஆவரேஜ் வந்து பார்க்கணும். எவ்வளவு வரணும்? 5500 ரூபாய் 6வது மாசத்தோட சேர்த்தா இதோட ஆவரேஜ் 5500 ரூபாய் வரணும். அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது என்ன? எவ்வளவு ஆட் பண்ணா 5500 ரூபாய் வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லணும் நம்ம. அப்போ முதல்ல வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். 5000, 10,000, 15,000, 20,000, 28,000, 28,000 தனியா இருக்கா? அடுத்து 4, 400, 9, ஓகேவா? 400, 4 + 9 13, 13 + 8 வந்து 21, 23, 28. அப்போ 2800. அடுத்து 35, 27, 55, 30, 62. 35 55 கூட்டணும்னா 90. ஓகேவா? 90 + 30 120, 120 + 60 180, 200, 219. அப்ப 219.
இதோட கூட்டுத்தொகை 9 1 10 0 1 11 1 3 31,019 இதோட கூட்டுத்தொகை. இப்ப நம்மளுக்கு புதுசா கிடைக்கிற ஆவரேஜ் என்ன? 5500 ஈக்குவல் டு புதுசா இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிற இந்த 31,019 பிளஸ் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியல டிவைடட் பை மொத்தம் வந்து சேர்த்து இது 5 மாசத்துது 6வது மாசம் எவ்வளவுன்னு தெரியல இன்டூ 6. அப்போ இன்டூ 6 போடணும். 5500 இன்டூ 6 ஈக்குவல் டு 31,019 பிளஸ் எக்ஸ். அப்போ 5500 இன்டூ 6 எவ்வளவு? 55 இன்டூ 6 50 இன்டூ 6 300. 5 5 6 50 இன்டூ 6 300. 5 இன்டூ 6 30. அப்போ 330,000 மைனஸ் 31,019 ஈக்குவல் டு எக்ஸ். இது இந்த சைடு போச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா 33,000ல 31,000 போயிருச்சுன்னா 2,000 இருக்கு. 2,000ல 19 போச்சுன்னா இது 31,009 வருதா? 31,009 9 போச்சுன்னா 1,991 ரூபா ஆன்சர். 1,991 ரூபா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட். இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க சார். இன்னொரு வாட்டி சொல்லணுமா? சார் சரி, நம்மளுக்கு ஆவரேஜ் என்ன தெரியும்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n தெரியும். இங்க ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மாசம் ஃபர்ஸ்ட் 5 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 5 மாசத்தை வந்து கூட்டணும்னா நம்மளுக்கு 209 வந்து 31,009 ரூபா வருது. இப்ப புதுசா இருக்க ஆவரேஜ் எவ்வளோ? 5,500 ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிறது 31,009 பிளஸ் புதுசா 6வது மாசத்தோட அமௌண்ட் டிவைடட் பை 5 பிளஸ் 1 6. அப்போ 5,500 இன்டூ 6 33,000 வந்து வருது ஈக்குவல் டு 31,009 பிளஸ் எக்ஸ். இப்ப இந்த 31,009 வந்து இந்த சைடு போச்சுன்னா 33,000 மைனஸ் 31,009. அப்போ வந்து மைனஸ் பண்ணனா 1 9 9 1. அப்ப 1,991 ரூபா 6வது மாசத்துல அவர் வந்து விற்பனை பண்ற அமௌண்ட் வந்து 1,991 ரூபா அப்படின்றது வந்து நம்ம சொல்லுவோம். இப்ப இப்படி மட்டும்தான் இதை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, இன்னும் வந்து நிறைய விதத்திலயும் நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாமா? இப்போ 5,500 இருக்கு. இருக்கு. இந்த 5,500ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 5,435. 5,500ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 65 கம்மியா இருக்கு. ஓகேவா? 65 கம்மியா இருக்கு ஃபர்ஸ்ட். அடுத்து 5,927 எவ்வளவு அதிகமா இருக்கு? 427 அதிகமா இருக்கு.
5855 இது எவ்வளவு அதிகமா இருக்கு? 355 அதிகமா இருக்கு. 5230 எவ்வளவு கம்மியா இருக்கு? 270 கம்மியா இருக்கு. 8562 இது எவ்வளவு அதிகமா இருக்கு? 3012. ஓகேவா? 8562 3012 ரூபா வந்து இருக்கு. இப்ப இதுல இதோட கூட்டுத்தொகை மைனஸ் இத பண்ணோம்னா எவ்வளவு அமௌண்ட் வருதுன்ட்டு வந்து பாருங்க. பேலன்ஸ் இருக்கிற நம்பரை இந்த 5500ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்கு இல்ல எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளால வந்து சார் 3062 சார் கரெக்ஷன். சாரி 3062 வரும் சார். 3062. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. ஓகேவா? 3062 இந்த மூணுத்தையும் அடிஷன் இருக்கிறது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ராக்ஷன் இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தோட கூட்டுத்தொகையை வந்து 5500ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அது 5500ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் சால்விங். இப்படியும் இதை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த சம் பார்த்தோம்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 68,000 at 16.2/3% per annum for period of 9 months. 68,000 ரூபாய்க்கு வந்து 16.66ன்னு சொல்லலாம், இல்ல வந்து 16.2/3 அந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். எத்தனை மாசத்துக்கு? 9 மாசத்துக்கு கொடுக்கணும். அப்போ வந்து முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR divided by 100. பிரின்சிபல் வந்து 68,000 68,000. N 9 மாசம் 9 மாசம் 9 மாசம் அப்படின்றது வந்து என்னது? 9/12. ஒரு வருஷம்னா 1ன்னு போடுவோம். 9/12 ரேட் 16 16.2/3. 16 into 3 வந்து 16 into 3 48. 48 plus 2 50 divided by 3. ஓகேவா? அப்ப R வந்து 50 divided by 3. டோட்டலா divided by 100. ஒண்ணுன்னா பொறுமையா கேன்சல் பண்ணிட்டு வருவோமா? 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. 3 1 கேன்சல் பண்ணியாச்சு. 1 4 கேன்சல் பண்ணியாச்சு. 1 68. 6 வந்து ஒரு வாட்டி போகும். ரிமைண்டர் 2. 28 7 வாட்டி போகும். ஓகேவா? ஆயிரத்தி 1700 into 5. 17 into 5. எதா இருந்தாலும் 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா வந்து என்ன பண்ணணும்? எதா இருந்தாலும் 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ல பாதி எடுக்கணும். 17 into 5 போடணும். 17 into 5 17 into 5 வந்து 17ல பாதி வந்து 8.5 into 10 85. 17 5 வந்து 85. 85 2 0 இருக்கு. அப்போ 8500 ஆன்சர். rupees 8,500 தான் வந்து ஆன்சர். ஆல்ரைட். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து முதல்ல வந்து பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? பிரின்சிபல் வந்து 68,000. எத்தனை மாசத்துக்கு? 9 மாசத்துக்கு. ஒரு வருஷம்னா 1ன்னு டைரக்டா போட்டுரும். 9 மாசம்னால 9/12. இப்ப 5 மாசம் கேட்டாங்கன்னா 5/12. 7 மாசம் கேட்கறாங்கன்னா 7/12. அடுத்து ரேட் வந்து 16.2/3. அது 50/3 டிவைடட் பை 100 இருக்கு.
2 0 2 0 கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 3 1 3 1 4 4 1 4ல ஒரு வாட்டி வந்து 6 வந்து ஒரு வாட்டி போகும். ரிமைண்டர் 2 7 0 170 இருக்கு. 170 இன்டு 50 17 இன்டு 5 வந்து 85 00. அப்ப ஆன்சர் 8500. ஓகேவா? 8500 அதுதான் ஆன்சர். அந்த கேன்சலேஷன் பண்றதுக்கு யாருக்கு நல்லா வருதோ அவங்களுக்கு தன்னால ஆன்சர் வந்து வந்துடும். சரி. A tank that is 3/5 full contains 1800 liters. What is its capacity? ஒரு டேங்க் முழு டேங்க் இருக்கு. அதுல 5ல 1 2 3 4 5 5 பாகத்துல 3 பாகம் வந்து தண்ணியால நிரம்பி இருக்கு. இதோட வேல்யூ வந்து 1800 லிட்டர். 5 பாகம். அப்போ இது வந்து 3 பாகத்துக்கு தான் இது இருக்கா? அப்போ ஒரு பாகத்துக்கு எவ்வளவு? 1 பார்ட். ஒரு பாகம் வந்து 600 லிட்டர். மொத்தம் எத்தனை பாகம் இருக்கு? 5 பாகம் இருக்கு. அப்போ 600 into 5 3000 liters. 3000 liters. ஓகேவா? 600 into 5 3000 liters. இதுதான் வந்து ஆன்சர். ஆல்ரைட். 600 into 5 3000. சரிங்களா? இங்க பாருங்க, பார்ட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாயில வந்து ஒரு நபருக்கு 2:3, ஒரு நபருக்கு 2 பாகமோ ஒரு நபருக்கு 3 பாகம் கொடுக்குறாங்கன்னா முதல்ல எத்தனை பார்க்கணும்? எத்தனை பாகம் இருக்கு? 5 பாகம் இருக்கு. அப்போ ஒரு பாகம் வந்து எவ்வளவு? 100ல டிவைடட் பை 5 வந்து 20 வந்து ஒரு பாகம். அப்போ 2 பாகம் இந்த நபருக்கா? அப்போ 2 into 20 40. இன்னொருத்தருக்கு 3 பார்ட்டா? அப்போ 3 into 20 60. அதே மாதிரி 3/5 இருக்கிற ஒரு டேங்க்ல வந்து 1800 லிட்டர் இருக்கு. 3 பாகம் வந்து 1800. அப்போ ஒரு பாகம் வந்து 600. மொத்தம் எத்தனை பாகம் இருக்கு? 5 பாகம் ஃபுல் டேங்க். அப்ப 600 into 5 3000 லிட்டர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? A person crosses a 600 meter long street in 5 minutes. ஒரு நபர் வந்து 5 நிமிஷத்துல 600 மீட்டர் கிராஸ் பண்றாரு. 5 நிமிஷத்துல. ஓகேவா? 600 மீட்டர் வந்து கிராஸ் பண்றாரு. அப்போ அவரோட ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்பீட் என்னது? கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கணும். அப்போ 5 நிமிஷத்துக்கு வந்து 600னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை 5 நிமிஷம் இருக்கு? 12. 12 into 600. 12 into 6 வந்து 72. இது வந்து மீட்டர்ல இருக்கு. கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா டிவைடட் பை 1000. அப்போ 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். 1 மணி நேரத்துக்கு. ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸ்பீட்னா என்ன? ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்து 600 மீட்டரை வந்து நடக்கிறாரு. அப்போ அவர் எவ்வளவு வேகத்துல போறாரு? ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து இருக்கணும். அப்ப 5 நிமிஷத்துக்கு 600 அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 12 5 நிமிஷம் இருக்கு. இன்டூ 600 7200 மீட்டர் கிராஸ் பண்றாரு 1 மணி நேரத்துக்கு. அப்ப டிவைடட் பை 1000 போட்டோம்னா நம்மளுக்கு கிலோமீட்டர்ல கிடைக்கும். அப்ப 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் வந்து ஆன்சர். A person incurs
5% loss by selling a watch for rupees 1140. At what price should the watch be sold to earn 5% profit? பாருங்களேன், கொஸ்டினை தெளிவா புரிஞ்சுக்கணும். 5%, இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபாய் இருக்கு, 5% லாஸ்னா என்ன? 95. ஓகேவா? 95. ஆல்ரைட். 5% லாஸ்னா 95%. இந்த 95% தான் 1140. அப்ப 1% எவ்வளவு? 1% வந்து 1140 டிவைடட் பை 95. இதுதான் 1%. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க? 5% ப்ராஃபிட் எடுக்கணும். அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு? 105. 1% வந்து 1140 டிவைடட் பை 95னா 105% வந்து இன்டூ 105. அவ்வளவுதான். அப்போ 5ஆல வகுத்தோம்னா 19 21. அடுத்து 19 1 8 6. ஓகேவா? 6 0. அப்போ 60 இன்டூ 21. 60 இன்டூ 21. 6 இன்டூ 20 120 பிளஸ் அத 120னா 6 இன்டூ 20 120னா 1200 பிளஸ் 60 இன்டூ 1 60. அப்போ 1260. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. பாருங்க, person incurs 5% loss by selling a watch for rupees 1140. ஒரு நபர் வந்து ஒரு பொருள் 100 ரூபாய் இருக்குன்னா 100%னா 5% லாஸ்னா எவ்வளவு? 95. இந்த 95% வேல்யூ தான் 1140. அப்ப 1% எவ்வளவு? 1% வந்து 1140 டிவைடட் பை 95. எவ்வளவுக்கு? இப்போ இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்? 5% ப்ராஃபிட் சொல்லலாம்ல. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்கலாம். காஸ்ட் பிரைஸ் என்ன? 100%. அப்ப இன்டூ 100 போட்டீங்கன்னா வந்து காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ப்ராஃபிட் அப்படின்றதுனால 5% ப்ராஃபிட் வந்து 105. 100 ரூபாய் பொருள் 5% லாஸ்னா வந்து 95. 5% ப்ராஃபிட்னா 105 இன்டூ 105 போடுறோம். 5ஆல வகுத்தனா 19 21 19 1 ஓகேவா? 60. அப்போ 60 இன்டூ 21 1260. 1260 தான் ஆன்சர். இப்ப பார்த்தோம்னா இதுவும் வந்து போர்ட் மாஸ். நம்ம முதல்ல எதை சால்வ் பண்ணோம்? இததான் சால்வ் பண்ணோம். அடுத்து 3ஆல மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அடுத்து அடிஷன் பண்ணணும். அப்போ 624 டிவைடட் பை 26ன்னு கூட வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னா இன்டூ 3 பிளஸ் 110. அப்போ முதல்ல 2ஆல வந்து வகுத்துருவோமா? 2ஆல வகுத்தோம்னா 3 1 2. இங்க 13. 1 26 2 வாட்டி போகும். ரிமைண்டர் 5 4 வாட்டி போகும். 24 இன்டூ 3 24 இன்டூ 3 24 இன்டூ 3 பிளஸ் 110 ஆகி போச்சு. அப்ப 24 இன்டூ 3 வந்து 72 பிளஸ் 110. அப்போ 182. 182 will be the answer. இன்னொரு வாட்டி போடுவோமா? 624 டிவைடட் பை 26. இதான் முதல்ல பண்ணணும். இன்டூ 3 போடணும். இது 2வது. கடைசியா 110 கூட்டணும். அப்ப வந்து
2ஆல வகுத்தோம்னா 13 312 1 31 வந்து 2 வாட்டி போகுமா 2 ரிமைண்டர் 26 போக ரிமைண்டர் 52 இது 4 வாட்டி போகுமா அப்ப 24 into 3 72 plus 110 182 இதுதான் வந்து இப்படிதான் வந்து சால்வ் பண்ணும் முதல்ல டிவிஷன் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் வந்து அடிஷன் அப்ப 182 தான் ஆன்சர் வந்து வரும் இங்க பாருங்களேன் if a number is multiplied by 2/3 2/3 னா என்ன 2/3 2/3 of itself the value is 684 what is the number ஒரு நம்பரை பிரச்சனை தவறா இருக்கு if a number is multiplied by 2/3 of itself the value is 684 64 இருக்கும் இங்க ஆக்சுவலா வந்து சாய்ஸ்ல அந்த ஆன்சர் வந்து இல்ல இருந்தாலும் வந்து சரி பாப்போம் 2/3 of itself if a number is multiplied by 2/3 of itself ஒரு நம்பரை 2/3 of itself 2/3x அந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்றோம் 2/3 of itselfனா ஒரு நம்பர் xனா 2/3 of itself அப்படின்றது வந்து 2/3 into xன்னு வந்து அர்த்தம் அப்போ ஒரு நம்பர் கூட அதோட 2/3 பார்ட் அதை மல்டிப்ளை பண்றோம்னா நம்மளுக்கு 864 வருது அப்போ x into x x squared equal to 864 into 3 divided by 2 1 4 3 2 432 into 3 400 into 3 வந்து 1200 32 into 3 வந்து 96 அப்போ 1296 இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் அப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரி 96 எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் முதல் நம்பர் கண்டுபிடிச்சிருவோமா ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க தெரியுங்களா ஒன்னு ஸ்கொயர் ரூட் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம் 12 96 3ல போகும் 3 3 ஸ்கொயர் 3 3 அப்ப 3 3s 9 அடுத்து மைனஸ் பண்ணா 3 வருது 96 3 3 6 வருது 6 into இங்கேயும் 6 இங்கேயும் 6 போட்டோம்னா 396 வரும் ரிமைண்டர் 0 அப்ப 36 தான் ஆன்சர் ஆனா நம்மளுக்கு அவ்வளவு நேரம்லாம் இல்ல ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும் முதல்ல நம்ம வந்து என்ன வந்து கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த 1296ல இந்த லாஸ்ட் 2 டிஜிட் விட்டுட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற டிஜிட் 12 ஓகேவா இப்ப இந்த 12 இருக்குல்ல 12 வந்து எதுக்கு நடுவுல வருது 9 3 ஸ்கொயர்டுக்கும் 16க்கும் நடுவுல வருது ரைட் 3 ஸ்கொயர்டுக்கும் 16க்கும் நடுவுல வருது அப்போ முதல்ல வந்து என்ன பண்ணணும் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 3 ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் 3 லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கணும் அது 4ஆவும் இருக்கலாம் 6ன்னு முடியறது வந்து ரெண்டு நம்பர் ஒன்னு 4ஆ இருக்கலாம் இல்ல 6ஆ இருக்கலாம் ஆல்ரைட் அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும் ஓகேவா ரைட் சரி இன்னொரு வாட்டி இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா ஆமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார்
இப்போ ஒரு நம்பர் இருக்கு எக்ஸ், அந்த நம்பர் கூட 2/3 ஆஃப் இட் செல்ஃப், அதாவது எக்ஸ் கூட 2/3ன்றது வந்து 2/3 ஆஃப் எக்ஸ் வந்து 2/3 எக்ஸ். அப்போ அந்த 2/3 ஆஃப் இட் செல்ஃப், ஒரு நம்பர் எக்ஸ் கூட அந்த 2/3 ஆஃப் இட் செல்ஃப் அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 1864. 1864 வருது. இப்போ இந்த ரெண்டையும் 3ஐயும் வந்து அந்த சைடு கொண்டு போனோம்னா டிவிஷன் பண்ணோம்னா 1296 அப்படின்ட்டு வந்து வருது. இதோட ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து நம்ம வெட்டிட்டோம்னா பேலன்ஸ் என்ன வருது? 12 வருது. அப்போ இந்த 12 வந்து எதுக்கு நடுவுல வருது? 9க்கும் 16 ஸ்கொயருக்கும் நடுவுல வருது. அப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுவே வந்து இது வந்து லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுல 2 நம்பரா நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். 12 3 எதுல வந்து போகும்? மினிமம் இதுக்கு கம்மியா இருக்கிற ஸ்கொயர் ரூட் வந்து 3 3 ஸ்கொயர். அப்ப 3 போட்டுக்கிறோம். 3 3s are 9. 12 9 போச்சுன்னா 3. பேலன்ஸ் இருக்க 96 கீழே இறக்குறோம். 3 + 3 6. இந்த இடத்துல ஒரு நம்பர் சேர்க்கணும். இங்கேயும் அதே நம்பர் சேர்க்கணும். மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வந்து வரணும். அப்போ 396 வந்து வந்துச்சு. அது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து 0 வந்துச்சு. ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இது டைரக்ட் கொஸ்டின் மாதிரி தான்ல, டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கு. டைரக்ட் கொஸ்டின். Car covers a distance of 720 kilometers in 12 hours. What is the average speed? ஸ்பீடு வந்து என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். 720 டிவைடட் பை 12. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ரெண்டுமே கிலோமீட்டர் ஹவர்ஸ்ல இருக்கு. அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 1 டைம் 6 டைம்ஸ். அப்போ வந்து அவ்வளவுதான், 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸ்பீடுன்றது என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸ் 720 டிவைடட் பை 12. டைரக்டா உங்களுக்கு வந்து தெரியலன்னா பொறுமையாவே கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிள கேன்சல் பண்ணா 6. இது 3 6 0. இப்ப 6ல கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா 160 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? டைரக்டா வந்து இதுக்கான ஆன்சர் வந்துருச்சு. The owner of a furniture shop charges his customer 18% more than the cost price. If the customer paid rupees 10,207 for the dining table, what was the original price? இதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன விதம் தான். இப்போ பொருள் வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து 100, 18% வந்து ப்ராஃபிட் வந்து வச்சு விற்கிறாரு. அப்ப வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு விற்கிறாரு? 118 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. ஆல்ரைட். இப்போ இந்த 118% எவ்வளவு? 10,207 ரூபாய். நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? காஸ்ட் 100% எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ 118% வந்து 10,207னா 1% எவ்வளோ? 10,207 டிவைடட் பை 118. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 100%ல. அப்ப இன்டூ 100. ஆல்ரைட், இன்டூ 100. சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர்
ஓகேவா? போட்டுடலாமா? ஆன்சர் என்னாச்சு? டிவைட் பண்ணிட்டீங்களா? என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆல்ரைட். ஆன்சர் வந்துச்சுன்னா போலாம். இல்லைன்னா கேன்சல் பண்ண தெரியும்னா கேன்சல் பண்ணுங்க. 59 59 50. அதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்றோம் அப்படின்னா 59 ஒன் டைம், இதுவும் ஒன் டைம் தான் போகும். டிவிஷன் பண்ணீங்கன்னா இன்டூ 50 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். அப்போ எது வந்து பெஸ்ட்? டைரக்டா வந்து டிவைடட் பை 118ன்னு போட்டா இந்த 100ன்றத மொத்தமா கேன்சல் ஆச்சுன்னா தான் நம்ம கேன்சல் பண்ணணும். இல்லைன்னா நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. 100ன்றத மொத்தமா கேன்சல் பண்ணாதான் கேன்சல் பண்ணணும். ஆல்ரைட். சரி, ஆன்சர் எவ்வளவு வந்துச்சு? 8650. கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணாம போடணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். 1% இவ்வளவு, இதுல இருந்து வந்து ஆன்சர் நான் வந்து எப்படி சொல்றேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ரைட். சரி, அப்போ ப்ராஃபிட்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பொருள் வந்து 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஒர்க் பண்ணும். What percentage is equivalent to 3/5? 60%, sir. Right. 3/5 60%. என்ன பண்ணும்? இன்டூ வந்து 100 போட்டு 3/5 இன்டூ 100 120. அப்போ 3 into 20 60. ரைட். பர்சன்டேஜா மாற்றுறதுக்காக இவ்வளவுதான். 3/5ன்றது வந்து 60%. ஆல்ரைட். இது டைரக்ட் தான். அப்ப அடுத்த கொஸ்டின்கே போயிடலாம். The average age of A, B and C is 7 years. The average age of A and B is 6 years and that of B and C is 8 years. Find the age of B. இப்போ average age of A, B and C னா என்ன அர்த்தம்? 7 equal to A plus B plus C divided by 3 ன்னு அர்த்தம். அப்போ A plus B plus C என்ன வரும்? Equal to 21. Alright. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல A இருக்கணும், கொஸ்டின்ல வந்து மிஸ்ஸிங். A and B ஓட ஏஜ் எவ்வளோ? 6. அப்போ A plus B equal to 6 into 2 12. B and C வந்து 8. B plus C equal to 16. ஓகேவா? இப்போ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த B plus C வந்து இங்க சப்ஸ்டிட் பண்றோமா? B plus C இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா A plus 16 equal to 21. இந்த 16 இந்த சைட் போச்சுன்னா A equal to 21 minus 16 5. 21 minus 16 5. இப்போ இதுல A ஓட வேல்யூ 5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா 5 plus B equal to 12. 5 plus B equal to 12. இந்த 5 இந்த சைட் போச்சுன்னா B equal to 12 minus 5 7. அப்ப 7 years old. ஆவரேஜ்னா என்ன? ஆவரேஜ் 7 equal to average 7 equal to A plus B plus C divided by எத்தனை இருக்கு? 1 2 3 3. அப்போ A plus B plus C equal to இந்த 3 இந்த சைட் போச்சுன்னா 21. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் ஆவரேஜ் வந்து 6 சொல்லியிருக்காங்க. அப்ப A plus B equal to A plus B divided by இங்க 2 வரும். 2 equal to 6 வரும். அப்ப A plus B equal to 12. அதே மாதிரி B plus C வந்து 16 கிடைச்சது. இந்த B plus C 16ன்றத வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம்னா A plus 16 equal to 21. அடுத்து A equal to 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப A equal to 5ன்றத இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து B ஓட ஆன்சர் 7 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 7 years
whole B. Mr. X purchased an air conditioner for rupees 12,000 and sold it for 15,000. What is the profit? Profit எவ்வளவு? Cost price minus selling price 3,000. அப்போ profit percentage எவ்வளவு? 3,000 divided by cost price 12,000 into 100. அப்போ 3 zeros cancel ஆயிடுச்சு. 3 ones are 3 fours are 4 ones are 25 times. அப்போ 25% profit. ஓகேவா? 25% profit. Profit அப்படின்றது என்னது? Cost price selling price minus cost price. அப்ப 15,000 ரூபாயில 12,000 ரூபாய் போச்சுன்னா 3,000 ரூபாய் divided by cost price எவ்வளவு? 12,000 ரூபாய். அப்போ 3,000 divided by 12,000 into 100. 3 0 cancel ஆயிடுச்சு. 3 ones are 3 fours are 4 1 time 25. அப்ப 25% profit. ஓகேவா? Profit percentage. இப்போ இந்த கொஸ்டினும் வந்து அந்த டைம் அண்ட் ஒர்க் A and B together can work complete plough field. Plough fieldனா வந்து விவசாயத்துல ஏர் உழுறது. ஓகேவா? ஏர் உழுறாங்க. ப்ளவ் பண்றப்ப வந்து A and B ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணாங்கன்னா 10 மணி நேரத்துல வந்து முடிக்கிறாங்க. A மட்டும் பண்ணாருன்னா 15 மணி நேரம் ஆகுது. B ஓட டைம் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 1/A plus 1/B equal to 1/10. B ஓட ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? A ஓட ஆன்சர் 15 சொல்லியிருக்காங்க. அப்போ 1/15 plus 1/B equal to 1/10. இந்த 1/15 இந்த சைட் போயிடுச்சுன்னா minus 1/15 ஆகும். இங்க கீழே இதை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டு இதை 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணா கீழே 30 வந்துருமா? அப்போ 3/30 minus 2/30. அப்போ 3 minus 2 1 1/30. இதோட ரெசிப்ரோக்கல் மொத்தம் எவ்வளவு நேரம் ஆகும்? 30 மணி நேரம் ஆகும். 30. இதுதான் வந்து ஆன்சர். ஒரு நாள் ஒரு அவருக்கு ஏவோட வேலை, ஒரு அவருக்கு பியோட வேலை, மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து 1/10 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல தேவையான வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இமீடியட்டா வந்து ஆன்சர் வந்துடும். டைம் அண்ட் ஒர்க். What is the simple interest for 10,000 for 2 years at the rate of 10%? Okay. 10%. 10,000ல 10% 1000. அப்ப 2 வருஷத்துக்கு இன்டு 2 2000. அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு 10% 10% 1000. 2 வருஷம் கேட்டிருக்காங்க. 2 years 1000 into 2 2000. அவ்வளவுதான். போட்டு போயிட்டே இருக்கலாம். The difference of sum and difference of two numbers is 24. Find the smaller one. The difference of sum and difference of two number. Okay. ரெண்டு நம்பர் x y னு வச்சுக்கலாமா? ரெண்டு நம்பர்
xy சரியா, இது ரெண்டோட சம் அண்ட் டிஃபரன்ஸ், இதோட டிஃபரன்ஸ் வந்து 24 சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் ஆஃப், இந்த டிஃபரன்ஸ் வந்து இது மைனஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர் இஸ் 24. அப்போ sum of two number வந்து x plus y, difference of two number வந்து x minus y, இதோட difference. அப்போ இங்க மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா x plus y minus x plus y equal to 24. அப்போ x cancel ஆயிடுமா, 2y equal to 24. அப்போ y equal to 24 divided by 2, 12. Answer 12. ஓகேவா? The difference of sum and difference of two numbers தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு சம்மோட, ஒரு நம்பரோட சம்முக்கும் ரெண்டு நம்பரோட சம்முக்கும் அதோட டிஃபரன்ஸ்க்கும் உள்ள மைனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24. அப்போ அந்த சின்ன நம்பரோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் சம் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அதோட டிஃபரன்ஸ் வந்து 24. அப்போ முதல்ல உள்ள மைனஸ் மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஆச்சு, பிளஸ் ஒய் ஆச்சு, எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, 2y ஈக்குவல் டு 24 வந்துச்சு. அப்போ y ஈக்குவல் டு 12. ஆன்சர் 12. What is the smallest fraction? Which of the following is the smallest fraction? இருக்கிறதுலயே சின்னது எது அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னு பாயிண்ட்ல டிவைட் பண்ணி வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுவும் வந்து கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. இது ரெண்டுத்துலதான் வரணும். அப்ப இதுலதான் இதுதான் சின்னது. டைரக்டா வந்து நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து நம்ம டிவைட் பண்ணியே வந்து பார்க்கணும்னா வந்து பார்த்துடலாம். இப்ப பாருங்களேன், இது 7க்கு பாதிக்கு மேல இருக்கு. அப்ப 0.5க்கு மேல இருக்கா? இதுவும் வந்து பாதிக்கு மேல இருக்கு. அப்ப இதுவும் 0.5க்கு மேல இருக்கு. இதுவும் பாதிக்கு மேல இருக்கு. ஆனா இது மட்டும் தான் பாதிக்கு கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இல்ல அப்படின்னா நீங்க டிவைட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். 0.40 5 டைம்ஸ் போகும், 35 ரிமைண்டர் 5, 0 7 டைம்ஸ். அடுத்து 5 டிவைடட் பை 13, 0. எத்தனை வாட்டி போகும்? 39 3 டைம்ஸ் போகும், ரிமைண்டர் ஓகே 3 பாயிண்ட் வருதா? அடுத்து 6 11, இதுவும் 0.0 5 டைம்ஸ் 55 5. அப்போ 5 வருதா? இது மூணுத்துலயும் வந்து இதான் சின்னதா இருக்கு. இதே மாதிரி வந்து 3 டிவைட் பை 5 போட்டாலும் 0.6 வருது. அப்போ இதுதான் இருக்கிறதுலே சின்னது. நீங்க வந்து பார்த்தோன்னு கூட வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம். பி தான் வந்து ஆன்சர். டிவிஷன் பண்ணிட்டு எது வந்து சின்னது அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து நார்மல் மெத்தட் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசு. 32 divided by 3 plus 46 divided by 9 minus 14 divided by 3. ஆக்சுவலா இது கொஸ்டின் எப்படின்னா 32 divided by 3, 46 divided by 9 minus 14 divided by 3. இங்க 9 இருக்கா, அதனால என்ன பண்ணும்? into 3 divided by 3. இங்க ஆல்ரெடி 9 இருக்கு. into 3 divided by 3. அப்போ 32 into 3 96 plus 46 minus 32 divided by 9.
ஓகேவா? இது 42ல 14 into 3 வந்து 42. அப்ப வந்து 46 minus 42 4 வரும். 100 divided by 9. சம் வந்து எப்படி இருக்கு? bracket 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 32 divided by 3, 46 divided by 9 minus 14 divided by 3 இருக்கு. எல்லாம் சேம் ஆக்கிறதுக்காக into 3 divide by 3 போடுறோம். இங்க வந்து போட தேவையில்ல, into 3 divide by 3 போடுறோம். அப்ப 96 46 minus 42 divide by 9 வருது 100 by 9. ஓகே. ம். 63. If half the journey is traveled at the speed of 15 km per hour and another half is traveled at 12 km per hour, find the speed of the whole journey. Average speed. ஓகேவா? Average speed. Find the average of total. Average speed ஓட வந்து average speed வந்து total distance divided by total time taken தான் வந்து average speed. ஓகேவா? total distance divided by total time taken தான் average. இப்போ இதுக்கு ஒன்னு எக்ஸாம்பிள்ஸா வந்து ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸாம்பிள்ஸா எடுத்து பண்ணலாம். ஒன்னு எக்ஸாம்பிளா எடுத்து வந்து பண்ணலாம். If the half the journey is traveled at the speed of 15 km per hour and the other half is traveled at 12 km per hour, the average speed. இப்போ ரெண்டுத்துக்குமே பொதுவா இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாமா? 15 12 அத டோட்டல் டிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்காக 15 12 எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 15க்கும் 12க்கும் எல்சிஎம் 3 5 4. அப்ப வந்து 20 60. ஓகேவா? 60 வருது. அப்ப வந்து ரெண்டு பேரும் வந்து ஹாஃப் ஆஃப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டோட்டலா வந்து இப்ப 60 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ற மாதிரி வச்சுக்கலாமா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 60 plus 60 வந்து 120. ஓகே, 120 டோட்டல் டிஸ்டன்ஸ் 120 டிவைடட் பை டைம் 60 by 15. 60 by 15 வந்து 4 plus 60 by 12 5. அப்போ 120 divided by total time 9. 3 ஆல கேன்சல் பண்ணலாமா? 340. அப்போ வந்து 40 உள்ள 3 இல்லையா? 1 டைம் போகுது. 3 1 0 3 டைம்ஸ் போகுது. ரிமைண்டர் 1. அப்போ 13 1 divided by 3. இதுதான் வந்து 13 ரிமைண்டர் 1 divided by 3. இதுதான் ஆன்சர். ஓகே, இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ மாதிரி வந்து குத்துமதிப்பா ஒரு வேல்யூ எடுத்துட்டு அதை வச்சு வந்து போடுவாங்க. ஆல்ரைட், அதை வச்சு போடுவாங்க. ஆவரேஜ்க்காக தனியா வந்து ஃபார்முலாவும் இருக்கு. பேசிக்கா முதல்ல வந்து ஆவரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் டைம், ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த புது ஃபார்முலா வச்சுலாம் கூட வந்து அப்ளை பண்ணலாம். ஆவரேஜுக்கு வந்து ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணலாம். ஆனா ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே வந்து ஒரு பர்சன் வந்து 20 கிலோமீட்டர் வந்து 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 5 கிலோமீட்டர் per hourல போறாரு
இன்னொரு வந்து 40 கிலோமீட்டர் வந்து 8 கிலோமீட்டர் per hourல போறாரு. இன்னொரு வந்து 60 கிலோமீட்டர் வந்து 15 கிலோமீட்டர் per hourல போறாரு. அப்ப மொத்தமா அவரோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு வந்து கூட கேட்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்றது வந்து என்னது? ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் தான் ஆவரேஜ். அப்போ ஒரு வேல்யூவை சிம்பிளா வந்து எடுத்துக்கிட்டு அது மூலியமா சால்வ் பண்ணீங்கன்னா, ரெண்டுத்துக்குமே பொதுவா இருக்கிற மாதிரி ஒரு நம்பரை வந்து எடுத்துக்கிட்டு அது மூலியமா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களால இமீடியட்டா ஆன்சர் வந்து பண்ண முடியும். மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. ஆனா மைண்ட வந்து எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால எந்த ஃபார்முலாவும் நம்மளால அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிட முடியும். ஓகே, ரைட். 8:30 ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணலாமா இல்ல எப்படி? 35% of number is 112. Then the number is 35% வந்து 35% வந்து 112. அப்போ 1% எவ்வளோ? 112 divided by 35. இதான் 1%. அப்போ into 100 போட்டோம்னா மொத்தமா ஆன்சர். ஆல்ரைட். 7ல கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணுங்க. இல்ல வந்து 5ல கேன்சல் பண்றோமா? 27. ஓகேவா? 1 time 1 ரிமைண்டர் 4 6 times. அப்போ 16 into 2 320. 35% of number is 112. 35% of number is 112. அப்போ number is divided by, ஓகேவா? இப்ப பாருங்க 112 divided by 35 போட்டோம்னா இது எவ்வளவு கிடைக்கும்? 1% கிடைக்கும். 1% into 100 போட்டோம்னா full percentage, full number வந்து கிடைச்சிடும். அப்போ 112 divided by 35 into 100. 7 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 5 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னா 7 times 20 times. 1 time 16 times. அப்போ 16 into 2 32 0 320. ஓகேவா? ரைட். 320. On selling 144 bicycle, Ram lost the selling price of 6 bicycle. Is percentage of loss? Yes. Percentage of loss. Total loss divided by total loss divided by, on selling 144 bicycle, Ram lost the selling price of 6 bicycles. His percentage losses. விற்பனை எப்ப வந்து என்ன ஆகுது? அவருக்கு வந்து லாஸ் ஆகுது. எத்தனை பைசைக்கிள்? 6 பைசைக்கிள் லாஸ் ஆகுது. ஆல்ரைட். அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஏதாவது வேல்யூ வச்சு போடுவோமா இல்ல எப்படி போடலாம்? நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? Loss equal to cost price minus selling price. Loss percentage equal to percentage loss divided by cost price into 100. Okay, loss by cost price into 100.
சூப்பர். பாருங்களேன். இப்ப இதுல அந்த 144 அப்படின்ற 100க்கு வந்து அதிகமா இருக்கா? 6 பைசைக்கிள் இருக்கு. இது வந்து ஆன்ஸரே வந்து டைரக்ட்டா வந்து உங்களால 4% அப்படின்ட்டு வந்து ஆன்ஸரே சொல்ல முடியும். ஏன்னா, எல்லா நம்பருமே டைரக்ட்டா இப்ப நம்ம வந்து ஒரு காஸ்ட் வந்து வேல்யூ வச்சு, ஒரு பைசைக்கிளோட காஸ்ட் வந்து இவ்வளவு. அப்ப வந்து இதுலேருந்து வந்து லாஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து வச்சு போடலாம். ஆனா வந்து இதுல டைரக்ட் ஆன்ஸர் ஒரு சில கொஸ்டினுக்குலாம் வந்து டைரக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இப்போ மத்த எல்லாமே பார்த்தோம்னா 6%, 8%, 10% இருக்கு. மொத்தம் 144 பைசைக்கிள் செல் பண்ணதுல 6 லாஸ். 100க்கு மேல தானே இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த 6க்கு கீழ, இந்த 6க்கு கீழ தான் ஆன்ஸர் இருக்கணும். அப்ப வந்து நம்மளோட இன்ட்யூஷன் மூலியமாவே ஆன்ஸர் பண்ணிடணும். கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ்லயோ இல்லன்னா வந்து நம்மளுக்கு கேட்கிற வந்து எக்ஸாம்ஸ்ல நம்மள ஃபுல்லா அப்படியே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயங்கரமா கண்டுபிடிக்கணும்ட்டுலாம் இல்ல. டைரக்ட்டா ஆன்ஸர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். லாஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை 100 ஜெனரல் ஃபார்முலா. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து போடலாம். எப்படி ஆன்சர் சாய்ஸ் பார்த்துட்டு சாய்ஸ்ல எது வந்து ஆன்சர் தப்பு வரதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களால இம்மீடியட்டா வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. "15 pumps of equal capacity can fill a tank in 7 days." 15 பம்ப் எல்லாத்துக்கும் வந்து சேம் ஸ்பீடு தான். 7 நாள்ல முடிச்சிருது. Then how many extra pump will be required to fill the tank or a tank in 5 days? 15 pumps, 7 days. 15 pumps, 7 days. ஓகேவா? அப்போ how many pumps? 5 days. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கீழ 15 into 7 divided by 5 equal to x. 1 time, 3 time, 21. 21. 15 பம்ப் 7 நாள்ல வந்து ஃபில் பண்ணுது. எத்தனை பம்ப் 5 நாள்ல ஃபில் பண்ணும்? ரெண்டுமே சேம் வால்யூம். ஓகேவா? அப்போ 1 time, 3 time, x equal to 21. 21 பம்ப் சேர்ந்துச்சுன்னா வந்துரும். ஆல்ரைட். இப்போ என்ன கொஸ்டின்? மொத்தம் 21 பம்ப். ஓகேவா? 21 பம்ப். ஆனா கேள்வி என்ன? எத்தனை எக்ஸ்ட்ரா பம்ப் வேணும் தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் 21 பம்ப். எத்தனை எக்ஸ்ட்ரா வேணும்? 21ல 15 போக இன்னும் 6 பம்ப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்களால போட முடியும். கொஸ்டின் பாருங்க. 15 pumps of equal capacity can fill a tank in 7 days. Then how many extra pump will be required? எவ்வளவு இன்னும் அதிகமா தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை பம்ப் வேணும்னு கேட்கல. அப்போ 21 நம்ம சொல்றோம்னா தவறு. ஓகேவா? எத்தனை எக்ஸ்ட்ரா வேணும்? மொத்தம் 21 பம்ப். ஆல்ரெடி இருக்க 15 போக 6 பம்ப் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஆன்சர். எத்தனை? எக்ஸ்ட்ரா பம்ப். அப்ப கொஸ்டின தெளிவா படிச்சோம்னா நம்மளால இன்னும் பெட்டரா வந்து ஆன்சர் பண்ண முடியும். Sum of money becomes 4 times in 20 years at simple interest. Rate of interest is. இப்போ இது மாதிரி சம்ல என்ன பண்ணும்? 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? 100 ரூபாய். Sum of money becomes 4 times in 20 years. 20 வருஷத்துல 4 மடங்கா ஆகுது. 4 times. அப்ப 100 ரூபாய் வைக்கிறோம்னா எவ்வளவு இருக்கு? 400. ஓகேவா? 400. எத்தனை வருஷத்துல? 20ல. ஆனா இது பிரின்சிபலோட சேர்த்து 100 ரூபாய் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 400. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 300 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 300 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை எத்தனை வருஷம்? 20 வருஷம். 115.
15% இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 15%. இப்ப பாருங்க, டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப அமௌண்ட் 4 மடங்கு 400, பிரின்சிபல் 100, எஸ்ஐ. ஓகேவா? ரைட். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 300 ரூபா வருமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 300 ரூபா. அப்போ 300 ஈக்குவல் டு பி 100 இன்டூ என் 20 இன்டூ ரேட் டிவைடட் பை 100. 100 கேன்சல் ஆயிடும். அப்போ 0 0 கேன்சல் ஆயிடும். 2 1s are 15 times. அப்ப R ஈக்குவல் டு 15%. இதுல நிறைய பேர் வந்து அவசர அவசரமா போட்டு டக்குன்ட்டு வந்து 400 டிவைடட் பை வந்து 20 போட்டு வந்து ஆன்சர் வந்து மாத்தி போட்டுருவாங்க. ஆல்ரைட். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம போட்டா நம்மளால இமீடியட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். The average of consecutive odd number till 9. Consecutive odd number. Consecutive numberனா என்ன? 1 2 3 இப்படின்னு இருக்குன்னா ஓகே, ரைட். இப்போ ஆட் நம்பர்னு பார்த்தாலே வந்து 1 3 5 7 9. இது ஆட் நம்பர், அடுத்த ஆட் நம்பர் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஆட் நம்பர்லயே கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரா இருக்கணும். ஆட் நம்பர்னு வச்சாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் வச்சாலும் வந்து ஆன்சர் கரெக்டா வரும். அப்போ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் என்ன? 1 5 9. 1 plus 5 plus 9 divided by 3. 15 by 3 5. Answer 5. Average of consecutive odd number. Odd number அப்படின்றது 1 3 5 7 9 until 9. 1 3 5 7 9. இதுல consecutive odd numberனா ஃபர்ஸ்ட் நம்பர் இது, செகண்ட் நம்பர் ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பரு, ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர். அப்போ வெறும் ஆட் நம்பர்னு போட்டாலும் அதுக்கு ஆன்சர் 5 தான் வந்து வரும். ஆனா நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் படி பார்த்தோம்னா 1 plus 5 plus 9 15 divided by 3 5. ஓகேவா? If 15 men, இது டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம். 15 men can reap a field in 40 days. Then how many days will 20 men reap the field? 15 men 40 days. 20 men how many days? 0 0 1 2. ஓகேவா? ரைட். 15 into 2 30 days. 15 பேரு 40 நாள்ல முடிக்கிற வேலைய 20 பேரு எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்போ இத மாதிரி கேன்சல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, டைம் ரொம்ப மிச்சமாகும். 30 days. Average of 133, 233, 333, 433. எல்லாத்துலயும் டிஃபரன்ஸ் பாருங்களேன், எல்லாத்துலயும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 100 200 100 300 600 1000. 1000 ரூபாய் தனியா. 33 33 33 33 33 33 33 33 66 66 66 132 divided by 4 divided by 4. தனித்தனியா கூட போடலாம். 250 plus 34 284. ஆவரேஜ் தனித்தனியாவும் போட முடியும். 1000 by 4 போட்டேன், 132 டிவைட் பை 4 போட்டேன், இப்படியும் போடலாம். இல்ல வந்து இப்போ கன்சிக்யூட்டிவா ஒரே நம்பர்
100 100 100 எல்லாத்துக்குமே 100 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஏபின்னு கூட சொல்லுவாங்க. ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லுவாங்க. ஒரே நம்பர் ஆட் ஆகுது இல்ல சப்ட்ராக்ட் ஆகுது, அத அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லுவாங்க. இது மாதிரி ப்ராக்ரஷன்னா எந்த நம்பர் வந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? சாரி, இது 33 வருதா? 33 அப்ப வந்து 283 233. ஆல்ரைட். இப்போ எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் கன்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்குன்னா, இப்போ இங்க 4 கொடுத்திருக்காங்க, இதை நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஆல் தி 5 மல்டிபிள் 5ஆல மல்டிப்ளை ஆகிற எல்லா 3 டிஜிட் நம்பரையும் அதோட ஆவரேஜ் கேட்கறாங்க. 5 மல்டிபிள்ல ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் 100, இப்படியே அடுத்து 3 டிஜிட்ல கடைசி நம்பர் 995. இது மாதிரி போயிட்டே இருக்குன்னா என்ன பண்றது? இது மாதிரி வந்து கன்சிக்யூட்டிவா நம்பர்ல வந்து ஒரே நம்பரே ஆட் ஆகி இருக்கிற மாதிரி வருது அப்படின்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணும், டிவைட் பை 2 போடணும். இப்ப இங்க இந்த ரெண்டுத்துக்கும் 133 பிளஸ் 433 பண்ணுங்க, டிவைட் பை 2 போடுங்க. அப்போ 566 டிவைடட் பை 2 டைரக்டா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். கன்சிக்யூட்டிவா எந்த நம்பர் வந்தாலும் ஒரே நம்பர். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த சம் கூட பாருங்களேன், 1 3 5 7 9 1 plus 9 divided by 2 5. இதுக்கு முன்னாடி வந்த ஆன்சரும் நம்மளால வந்து இமீடியட்டா போட முடியும். ஆவரேஜ் ஆஃப் இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னாலே வந்து என்ன பண்ணும்? அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை லாஸ்ட் நம்பர் இன்டூ 100, சாரி டிவைட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆல்ரெடி 8:50 ஆயிடுச்சு. செட் பண்ணிக்கலாமா இன்னைக்கு? முடிச்சுங்க விஜய், இன்னைக்கு முடிச்சுக்கலாம். விஜய் சார், டீடைலா வச்சுக்கலாம் சார். ஒரே ஒரு கொஸ்டின் சார். 144 பைசைக்கிள் 6 பைசைக்கிள் சொன்னீங்கல்ல, அந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து டைரக்ட் கொஸ்டின்றது. நீங்க வந்து என்ன பண்ணலாம்? செல்லிங் பிரைஸ் ஒரு வேல்யூ வச்சுட்டு காஸ்ட் பிரைஸ் அது பண்ணிட்டு முதல்ல காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அந்த சம்முக்கு ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்முக்கு வந்து காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் வந்து என்னது? ரொம்ப வந்து லென்த்தியான சம் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செல்லிங் பிரைஸ் வந்து ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க, 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ எவ்வளவு அமௌண்ட்டுக்கு செல் பண்றாங்க? 14,400க்கு செல் பண்றாங்க. ஓகேவா? செல்லிங் பிரைஸ். இதுல 6 பைசைக்கிள் வந்து லாஸ். ஓகேவா? அப்போ 600 ரூபாய் லாஸ். ஓகேவா? 600 ரூபாய் நம்மளுக்கு வந்து லாஸ். சரியா? 144 on selling 144 bicycles, Ram lost the selling price of 6 bicycles. His percentage losses. அப்போ லாஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னது? காஸ்ட் பிரைஸ் லாஸ் இருக்கிறப்ப வந்து செல்லிங் பிரைஸ் பிளஸ் லாஸ் தான் வந்து காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? செல்லிங் பிரைஸ் பிளஸ் லாஸ் தான் வந்து காஸ்ட் பிரைஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? செல்லிங் பிரைஸ் பிளஸ் லாஸ் வந்து போட்டோம்னா 15,000 வருதா? இன்டூ 100 எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. பாருங்க, லாஸ் 600 டிவைடட் பை 15,000 வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து போட்டிருக்கீங்க, இன்டூ 100. டைம் 4%. எல்லா இடத்துல என்ன பண்ணும்? ஒரு குறிப்பிட்ட வேல்யூ நீங்க வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப 144 பைசைக்கிள் செல் பண்றாங்க. ஒரு பைசைக்கிளோட வந்து செல் பண்ற வேலை 100 ரூபாய் அப்படின்னு வைக்கிறீங்கன்னா, அது 1000 ரூபாய் கூட வைக்கலாம். 100 ரூபான்னு வைக்கிறீங்கன்னா
14,400 பிளஸ் லாஸ் வந்து 600. அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 15,000. லாஸ் பெர்சன்டேஜ் வந்து லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணா 4% வரும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ வெரி மச் விஜய். எஸ் இன்னைக்கு கணக்கு வகுப்பு இதே போல திருப்பி நடக்கும். திருப்பி அதாவது இன்னைக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லா கொஸ்டின் ஏற்கனவே வந்திருக்கிற கொஸ்டின்ல 26 கொஸ்டின் இன்னைக்கு பார்த்திருக்கிறேன் நினைக்கிறேன். 26 விஜய்? 30. ஓகே, 30 கொஸ்டின் இன்னைக்கு பார்த்துருக்கு. பேலன்ஸ் உள்ள கொஸ்டின் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஏன்னா பழைய ஏற்கனவே எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இதெல்லாம். நீங்க மீண்டும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் விஜய். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஐ எம் க்ளோசிங் திஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.